தமிழ் பேசுகிற எல்லாருக்குமே தெரியும். எனக்கு அவ்வளோ ஒரு லவ் அண்ட் சப்போர்ட் எங்கே போனாலும் கிடைச்சிட்ருக்கு. இது எனக்கு முடிவில்லை, இது ஒரு தொடக்கம். நான் எதிர்பார்க்கல சாருக்கு நான் கொடுக்க போகிறேன்னுட்டு. கொஞ்சம் எமோஷ்னலான ஒரு விஷயந்தான். எங்கள் அம்மா இப்போ உயிரோட இல்லை. அவங்க கடைசியாக ரொம்ப ரசித்து பார்த்தது சிறகடிக்க ஆசை. இல்லை, நான் சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க. நான் டிஆர்பியை கேட்க மாட்டேன் பொதுவாக. அப்படியே ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட்லேருந்து அது எனக்கு ப்ரொடியூசருக்கு தெரியும். 7 மொழிகளில் இப்போ ரீமேக் ஆயின்ட்டுருக்கு. ஆனந்த விகடன் சின்னத்திரை விருதுகள் 2024 டைட்டில் ஸ்பான்சர் சத்யா. சத்யா என்றாலே சந்தோஷம்தான். வழங்குகிறோம் சந்தோஷத்தை வாங்கும் போதும் வாங்கிய பிறகும். பவர்ட் பை ட்ரூ வேல்யூ ஹோம்ஸ், கோ பவர்ட் பை பிரிஸ்டா உமன்ஸ் வேர், அனைத்திலும் பெஸ்டா. பிரிஸ்டா இன்னோவேர்ஸ் லெகிங்ஸ் அண்ட் நைட்டிஸ். அசோசியேட் ஸ்பான்சர் சௌபாக்யா கிச்சன் அப்ளையன்சஸ். ஸ்பெஷல் பார்ட்னர்ஸ் லலிதா ஜுவல்லரி மார்ட், கார்டியா கிரவுண்ட் ஆயில், டேஸ்டியா ஹெல்தியா. LIC ஒவ்வொரு நொடியும் உங்களுடன். ரூஃபிங் பார்ட்னர்ஸ் ஜெராமே சன் ஃபைபர் ஷீட் ஏஜென்சி, திருச்சி. பாதுகாப்பு பலம் ஜெராமேயின் தரம். சேவிங்ஸ் பார்ட்னர் ரூபி ஏபெக்ஸ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ், நம்பிக்கை மற்றும் நம்பிக்கையான வளர்ச்சி. டெக் பார்ட்னர்ஸ் Snapdragon, India's #1 premium chipset brand. Automobile partner VinFast VF7 VF6. Health partner SRM Prime Hospital Ramapuram, restoring lives. OOH partner Next Advertising Solutions, think outdoor, think next. Metro partner Mudra OOH, exclusive concessionaries for metro pillars and portals in Chennai. DOOH partner Skyrams Outdoor Advertising, grow beyond sky. Hospitality partner Feathers, Radha Hotel. So இப்போ நீங்க யாருக்கு அவார்ட் கொடுக்க போறீங்க அப்படின்றத எழுதில பார்த்தா. ஃபேவரட் ஆக்ட்ரஸ் 2024ஆம் ஆண்டின் ஃபேவரட் ஆக்ட்ரஸ் விருதை சிறகடிக்க ஆசை தொடரில் நடித்து வரும் கோமதி பிரியா அவர்களுக்கு வழங்கி பாராட்டுகிறது ஆனந்த விகடன். And Prista Women's Wear வழங்கக்கூடிய gifts உங்க ரெண்டு பேருக்குமே. Congratulations கோமதி பிரியா. How happy are you? எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இது என்னோட ஃபர்ஸ்ட் ஆனந்த விகடன் அவார்ட். ஃபர்ஸ்ட் தீடி அக்காவுக்கு ரொம்ப நன்றி. உங்கள் கையிலேருந்து இந்த விருது வாங்குறதே எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நீங்கள் என்ன மட்டும் இல்லை, இந்த மாதிரி நிறையா யங்ஸ்டர்ஸ்க்கு ஒரு இன்ஸ்பிரேஷன். உங்களை பற்றி நிறையா பார்த்துருக்கேன், கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ லைவாக பார்த்து கற்றுக்கிட்டு இருக்கேன். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நன்றி இந்த அவார்டு கொடுத்ததுக்கு. விகடன் மேகசின் என்னோடய வாழ்க்கையில் ஃபஸ்ட்டு மேகசினாக தான் தெரியும். எனக்கு அப்போ அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க, ப்ரொடக்ஷன் வச்சுருக்காங்க, மூவி பண்ணுவாங்க, இதெல்லாம் எதுவுமே தெரியாது. நான் மதுரையில் ஸ்கூலில் கார்ப்பரேஷன் ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கப்போ கல்வி வழிகாட்டி, கல்வி விகடன் இதெல்லாம் பார்த்து ஸ்காலர்ஷிப்பில் அப்ளை பண்ணி அதில் ஒரு ஸ்காலர்ஷிப் கிடச்சி தான் நான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன். ஸோ அந்த மாதிரி ஒரு மேகசீனில் நம்மளும் இன்றைக்கி ஒர்க் பண்ணுறோம். நம்ம எல்லார் வீட்லேயும் ஒரு ஆளாக நம்மளை கொண்டு போய் விட்டது விகடன் டெலிவிஷன் தான். எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி மீனானா இன்றைக்கி தமிழ் பேசுகிற எல்லாருக்குமே தெரியும். எனக்கு அவ்வளோ ஒரு லவ் அண்ட் சப்போர்ட் எங்கே போனாலும் கிடச்சிட்ருக்கு. எல்லா ஸ்டேட்லேயும் சரி, மலேசியா எங்கே போனாலும் சரி அவ்வளோ லவ் கிடச்சிட்ருக்கு. ஸோ அதுக்கு விகடனுக்கும் விஜய் தொலைக்காட்சிக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் என்னோடய ப்ரொடக்ஷன் ஹவுஸ் டைரக்டர் சார் திருக்குமரன் சார், மார்ட் கேமராமேன் சார், அதுக்கப்புறம் குரு சம்பத் சார், டயலாக் ரைட்டர் ராதிகா மேம், ராதா மேம், ஸ்ரீனிவாசன் சார், அவங்க எல்லாமே அவ்வளோ கைண்டாக. இந்த இயர் 2025 எனக்கு ரொம்ப ரொம்ப க்ரூஷியல் இயர். நிறையா கற்றுருக்கேன், நிறையா இழந்திருக்கேன், நிறையா கற்றுக்கிட்டுருக்கேன். அதுக்கு ஒரு மெயின் ரீசன் நம்ம சர்வைவ் ஆகணும். என்ன நடந்தாலும் சரி, என்ன நம்ம கோத்ரூ பண்ணியிருந்தாலும், கோத்ரூ பண்ண போகிறதா இருந்தாலும் சரி, நம்ம நிறையா பேரை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி நம்ம அந்த இடத்துல நிற்கணும். முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட்டு காட்டி நிறையா பேருக்கு இன்ஸ்பயர் ஆகிறோ இல்லையோ, நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வேணும், ஒரு இது இருக்கணும். பலனை எதிர்பார்த்து எதுவும் பண்ணாதீங்க. உங்களோட கடமை என்னவோ அது பெஸ்ட்டாக பண்ண முடியுன்றது பெஸ்ட்டு பண்ணுங்கள். கடவுள் அதுக்கான ஒரு கூலி உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பார். நிறையா பேரோட வரவு நம்ம வாழ்க்கையில் நிறையா மாற்றும். ஸோ 2024, 5, 23 இது எல்லாமே விகடன் என்னோடய லைஃப்பில் ஒரு வரவாக கிடச்சிருக்கு. என்னோடய வாழ்க்கையை நிறையா மாற்றிருக்கு. என்னை மட்டும் இல்லை, என் கூட சேர்ந்து என் ஃபேமிலி, தம்பி, தங்கச்சி, என்னை சுற்றி இருக்கவங்க எல்லாரோட லைஃப்பையும் மாற்றிருக்கு. கோ ஆர்டிஸ்ட்லேருந்து எல்லாருமே. ஒரு சீரியலை இவ்வளோ தூரம் மக்கள் நேசிக்கிறாங்க, இத்தனை லாங்குவேஜில் இருந்து அது டெலிகாஸ்ட் ஆகுது, இவ்வளோ ரீமேக் பண்ணுறாங்க, இவ்வளோ ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா
அவங்க வந்து விகடன் ப்ரொடக்ஷன் வந்து ஒரு ஆர்ப்பாட்டமே இல்லாத, ஒரு ஆடம்பரமே இல்லாத, ஒரு சிம்பிளான, எதுக்கு ஃபோக்கஸ் பண்ணணும், கதையில் என்ன பண்ணணுமோ கதையை மட்டுமே நம்பி கதைக்கு மட்டுமே ஒர்க் பண்ணி பெஸ்ட் அவுட்டு கொடுத்து எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து இவ்வளோ தூரம் கொண்டு வந்ததுக்கு ரொம்ப 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 நன்றி. தேங்க்யூ ஸோ மச் டார்லிங். உங்களை மாதிரியான இன்ஸ்பைரிங் லேடிஸ் பார்க்கும்போது தான் லைஃப்பில் என்ன ஆனாலும் நம்ம ஓடிக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரி தோணுது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீங் ஹியர் ஆன் த ஸ்டேஜ். கங்க்ராச்சுலேஷன்ஸ். அடுத்ததா பெஸ்ட் டைரக்டர் ஆஃப் த இயர், அதான் அந்த அடுத்த கேட்டகரி. இந்த விருதினை வழங்குவதற்காக தமிழ் சினிமாவில் தன்னோட படைப்புகள் மூலிமா எளிய மனிதர்களுடைய வாழ்க்கையும் அவங்களுடைய வாழ்வியலையும் வந்து ரொம்ப அழகாக சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சென்சிபிளான டைரக்டர் திரு ராஜமுருகன் அவர்களை அன்புடன் மேடை கலைக்கிறோம். அண்ணா வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்கண்ணா? நல்லா இருக்கேன். உங்கள் வீடு இது. விகடன் சின்னத்திரை விருதுகள் பற்றி ஒரு சில வார்த்தைகள். ஃபர்ஸ்ட் ஆஃப் உன்னை கோட் ஷூட்டில் பார்க்குற சந்தோஷமாக இருக்குது. நன்றிண்ணா. விகடன் தான் என்னுடைய வாழ்க்கை தொடங்கின ஒரு இடம். அதோடைய மேடையில் எப்போ நின்னாலும் ரொம்ப சந்தோஷமாகவும் பெருமையாகவும் மகிழ்ச்சியாகவும் நினைப்பேன். அதே மாதிரி இருக்குது இப்போது. அடுத்த படம் மயிலாட் எப்போ ரிலீஸ் ஆகுன்ற எதிர்பார்த்துட்டு இருக்கோம். சசிகுமார் சார் உங்களோட காம்பினேஷனில் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் படத்தில், எந்த அளவில் இருக்குது? எதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் வந்தீங்கன்னா ஏதாவது இருக்கும். என்னென்ன இப்படி சொல்கிறீங்க? சசிகுமார் சாருக்கு இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு லைனப் இருக்குது. நந்தன், டூரிஸ்ட் ஃபேமிலி, அயோத்தி அப்படின்னு இன்றைக்கி அவர் வேறு ஒரு ஜேனரில் அழகான படங்கள் பண்ணிகிட்ருக்காரு. நிச்சயமாக அதோடைய அடுத்த கட்டமாக இந்த படம் இருக்கும். சூப்பர்னா, காத்திருக்கோம் உங்களுடைய படைப்பை பார்க்கறதுக்காக. பெஸ்ட் டைரக்டர் அவார்ட் ப்ரெசென்ட் பண்ணுறதுக்காக பிரசன்டர்ஸையும் இப்போ மேடை கூப்பிட போகிறோம். ஸோ சௌபாகியா என்டர்பிரைசஸ்லேருந்து மிஸ்டர் வரதராஜன், மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் சௌபாகியா என்டர்பிரைசஸ், ப்ளீஸ் டு ஜாயின் அஸ் சார். ஓகே, ஸோ பெஸ்ட் டைரக்டர் கேட்டகரியோடைய வின்னர் யாரு அப்படின்னு எல்இடியில் பார்க்கலாம். 800 எபிசோடுகளை கடந்தும் ஒரு தொலைக்காட்சி தொடரை சுவாரஸ்யம் குன்றாமல் நகர்த்திச் செல்வது சாதாரண காரியமில்லை. அதை தன் ரசனையான வழி நடத்தலில் சாத்தியமாக்கி இருக்கிறார் இயக்குனர் குமரன். வழக்கமான நெடுந்தொடர்களில் இருந்து விலகி அசலான மனிதர்களின் மனங்களை நமக்கு எடுத்து வந்து காட்டியது குமரன் இயக்கும் சிறகடிக்க ஆசை. இதனால் அண்ணாமலை குடும்பத்தினர் தமிழ் குடும்பங்களின் அங்கத்தினர்களாகவே ஆகிப்போனது மறுக்க முடியாத நிஜம். அன்றாடம் சந்திக்கும் சக மனிதர்களின் வாழ்க்கையை நம்பகத்தன்மையுடன் மிக இல்லாமல் காட்சிப்படுத்துவதில் இருக்கிறது குமரனின் செய்நேர்த்தி. அண்ணாமலையோடு விஜயா, முத்து, மீனா, மனோஜ், ரோகிணி, ரவி, ஸ்ருதி என பல குணச்சித்திரங்களால் உருவான குடும்பத்தை சிருஷ்டித்து குடும்பத்தின் அன்றாட தருணங்களை கூட நகைச்சுவை முலாம் பூசி கவிதையாக வடித்ததுதான் விஜய் டிவியில் ஒளிபரப்பாகும் சிறகடிக்க ஆசையை நம் நெஞ்சுக்கு நெருக்கமாக கொண்டு வந்தது. மக்கள் மனதில் முதலிடம் பிடித்திருக்கும் சிறகடிக்க ஆசை என்ற உணர்ச்சி காவியத்தை படைத்தளித்த குமரனுக்கு 2024ஆம் ஆண்டுக்கான சிறந்த இயக்குனர் விருது வழங்கி உவகை அடைகிறது ஆனந்த விகடன். குமரன் சார், உங்களுக்காக சௌபாகியா என்டர்பிரைசஸ் சார்பாக ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட்டும் உங்களுக்காக இருக்கு சார். நன்றி சார். நன்றி வரதராஜன் சார். ரொம்ப ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ ஸோ மச் சார். நன்றி இருந்து ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ குமரன் சாரை பற்றி ஒரு சில வார்த்தைகள்னா. இல்லை, அந்த குமரன் சாருக்கும் எனக்கும் இருக்கிற ஒரு ஒற்றுமை என்னென்னா, நாங்கள் 2 பேருமே விகடனுடைய தயாரிப்புகள். ஸோ அது ஃபஸ்ட்டு. ரெண்டாவது, எனக்கு பர்சனலாக வந்து ஒரு விஷயம் ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். பொதுவாக வந்து சீரியல்ஸ் மேலே வந்து இப்போது சினிமாவில் இருக்கோம், நமக்கு வந்து சீரியல்ஸ் மேலே எப்போவுமே கொஞ்சம் ஒரு படி வந்து குறைவான மதிப்பீடு இருக்கும். பொதுவாக பேசும்போது ஓகே சீரியல் தானே, ஒரு வீட்டில் எடுப்பாங்க, பெரும்பாலும் டேக்ஸ் போக மாட்டாங்க. ஸோ அதோடைய குவாலிட்டி பற்றி நமக்கு ஒரு மதிப்பீடு இருக்கும். ஸோ அப்படியான என்னுடைய மதிப்பீடுகளை மாற்றினது வந்து திருமுருகன் சார். நான் அவரோட கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த டைமில் தான் எனக்கு வந்து தெரிஞ்சுது சீரியல்ஸுக்கு பின்னாடி இருக்கிற உழைப்பு, அதில் இருக்கிற கடினமான விஷயம், அதோடைய டைம்லைன். ஸோ அது வந்து எனக்கு ஒரு பெரிய பிரமிப்பை ஏற்படுத்தினது. அப்போ அந்த இன்டீரியருங்கிற செட்டப்பையெல்லாம் உடைச்சிட்டு சீரியல்ஸை கொண்டு போய் அவுட்டோரில் எடுத்ததுங்கிறது திருமுருகன் சாருடைய ஒரு ஸ்பேஸாக நான் பார்க்குறேன் சீரியலில். ஸோ அந்த ஸ்பேஸில் அடுத்ததாக அதில் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. அதில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஆளுமையாக குமரன் சாரை நான் பார்க்குறேன்.
ஸோ அதெல்லாம் பார்த்த பிறகு தான் அதுக்கு பின்னாடி இருக்கிற அவ்வளோ உழைப்பு, அவளுடைய அவ்வளோ சக்தி, அவ்வளோ க்ரியேஷன். ஸோ அதில் 20 வருஷம் இத்தனை எபிசோட்ஸு இவ்வளோ கன்சிஸ்டன்சியாக ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து பெரிய விஷயம். லவ் யூ சார், தேங்க்யூ, கிரேட், தேங்க்யூ. சூப்பர். அந்த லவ் யூலயே வந்து எவ்வளவு அன்பு வச்சிருக்கீங்கன்றது புரிஞ்சது. ஆமா குமரன் சார், அதாவது எத்தனையோ சீரியல்ஸ் வருது சார். 6 மாசத்துல சீரியல்ஸை முடிச்சுட்டும் போயிருக்காங்க, 6 வருஷங்களுக்கும் சீரியல்ஸை எடுத்துட்டும் இருக்காங்க. அந்த மாதிரி பல சீரியல்கள் வந்துட்டு தான் இருக்கு. ஆனா ஒன் பர்டிகுலர் சீரியல் தமிழ்நாடு முழுக்க, இந்தியா முழுக்க பெருசா பேசப்படுது. 800 எபிசோடுகள் அப்படின்னா கண்டிப்பா அது சாதாரணமான விஷயமே இல்லை சார். அதுக்கான அவார்ட்ல தான் வந்து உங்க கையில கொடுத்து உங்களை க்ளோரிஃபை பண்ணியிருக்கோம். அவார்ட் பத்தி ஒரு சில வார்த்தைகள் அண்ட் சிறகடி காசை பத்தி ஒரு சில வார்த்தைகள். இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும் நன்றி. சார் சொன்னதையே நானும் வழிமொழிகிறேன். முக்கியமாக இன்று இந்த விருதை பெற்றதில் மிக மகிழ்ச்சி. ஏன்னா சார் கையில் வாங்கினது. ஏன்னா சார் வந்து இந்த சமுதாயத்தின் மேல் இருக்கும் அக்கறையும் அன்பும் பேரன்பும் கொண்டவர். அவர்கிட்டேருந்து இதை வாங்கினதில் கூடுதல் மகிழ்ச்சி. உண்மை உண்மை. அப்புறம் விகடன், ஏன்னா இது என்னோட வீடு. நான் இங்கே 20 வருஷமாக இருக்கேன்றதை விட இங்கே வாழ்கிறேன், இங்கே கற்றுக்கிறேன், அவங்ககிட்ட நிறைய தெரிஞ்சுக்கிறேன். அதே நேரத்தில் எம்டியிடம் இருந்தும் மிஸ்ஸஸ் எம்டிக்கிட்ட இருந்தும் நிறைய உலக விஷயங்கள், அது தழுவிய நாவல் சம்பந்தமாக என்னோட அறிவை மேலும் நான் மெருகேற்றி கொண்டேன் அப்படின்னா அவங்களோட பார்வையிலிருந்தும். விகடனில் வேலை செய்கிறதே ரொம்ப சந்தோஷம். அப்புறம் அது விருதாக வாங்கும்போது அது இன்னும் கூடுதல் மகிழ்ச்சி தான். சீரியல் பற்றி சொல்லணும்னா இந்த தொடர் பொறுத்தவரை பார்க்கும்போது ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஆனால் மிகப்பெரிய விஷயத்தை சிம்பிளைஸ் பண்ணுறது தான் மிக கடினமான விஷயம். உதாரணம் கம்ப்யூட்டர். இவ்வளோ பெரிய கம்ப்யூட்டரை எனக்கு லேப்டாப்பாக ஆக்கினாங்க. அதுக்கு பல வருஷம் ஆச்சு. என் தொடரை பார்க்கும்போது சிம்பிளாக தெரியும், ஆனால் அதுக்கு பின்னாடி நிறைய வேலை இருக்குது. கண்டிப்பாக சார். சார், அதாவது ஒரு சீரியல் டிரெக்டராக ஒரு டிப்ஸு சார். ஒரு சீரியல் எடுக்கிறப்ப இந்த மாதிரி விஷயங்களை நம்ம கண்டிப்பாக பண்ணணும், இந்த விஷயங்களை கண்டிப்பாக பண்ணக்கூடாது அப்படின்னா என்ன சொல்வீங்க? இல்லை, யதார்த்தமாக இருக்கணுன்றதுல தான் நாங்கள் எல்லாருமே முனைப்பாக இருப்போம். எங்கள் ப்ரொடக்ஷன் ஹவுஸும் சரி, என்னோடய ஸ்க்ரீன் பிளே ரைட்டரு, அப்புறம் இங்கே கிரியேட்டிவில் இருக்க எங்கள் செல்வா சார், இயக்குனர் செல்வா சார், என்னோடய ரைட்டர் ஆல்பின், அதே போல் என்ன கேமராமேனும். ஸோ நான் சொல்கிற விஷுவல், அதே நேரத்தில் அவருக்கும் எனக்குமான ஒரு வேவ் லென்த் இருக்குது பார்த்தீங்களா, அது ஒரு அழகான ஒரு கோர்வை. சூப்பர் சார். ஏன்னா வந்து நீங்கள் என்ன சீரியல் பண்ணாலும் வந்து அது டிஆர்பியில் நம்பர் 1ல தான் இருக்குது அப்படின்றது வந்து வரலாறு சொல்லுகிறது. ஸோ ஏன்னா இப்போ மேக்ஸில் எப்படி இந்த AC² = AB² + BC² பித்தாகரஸ் தியரம்லாம் இருக்கோ, அந்த மாதிரி. ஆமாம், படிச்சிருக்கு பேசிக்கலி. ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு பித்தாகரஸ் தியரம் மாதிரி ஏதாவது ஒரு ட்ரிக் வச்சிருக்கீங்களா சார்? டிஆர்பியில் நம்பர் 1 டிஆர்பி தியரம். அதாவது இல்லை, நான் சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க. நான் டிஆர்பியை கேட்க மாட்டேன் பொதுவாக. அப்படியா? ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட்லேருந்து அது என் ப்ரொடியூசருக்கு தெரியும். டிஆர்பி பேஸ் பண்ணி கேட்க மாட்டேன். ஓகே, எப்பவுமே கேட்க மாட்டேன். ஏன்னா அது வந்து சில நேரங்களில் எப்படி வேணாலும் மாறும். ஸோ நான் செய்கிற வேலை அன்றைக்கி ஏன்னா இது வந்து தினம் இதை நான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா மக்கள் வந்து ஒவ்வொரு சிந்தனையில் அது சீரியல் பார்ப்பாங்க. என் கூட ஒர்க் பண்ணலும் ஒவ்வொரு மூடில் பார்ப்பாங்க. அவங்க எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் இணைக்கிறது என்பது பெரிய வேலை. அதனால் என்னோடய சிந்தனை முழுக்க அதில் தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து ரசிகர்கள் தான் நன்றி சொல்கிறேனே தவிர நான் எதுவும் ஃபார்முலா எதுவும் கையில் இல்லை. விஜய் டிவிக்கு நன்றி. சூப்பர் சார். ஏன்னா என்னைக்குமே ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிற பையன் வந்து மார்க்கை பற்றி கவலைப்பட மாட்டான். நம்ம படிச்சுக்கிட்டே இருப்போம், மார்க் பாட்டுக்கு வந்துகிட்டே இருக்கும் அப்படின்ற இருக்கிற மாதிரி கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதேன்னு சொல்ற மாதிரி இதை பிலாசபிக்கலாவும் அட்ரஸ் பண்றீங்க. ஸோ தொடர்ந்து எங்களை என்டர்டெயின் பண்ணிட்டே இருங்க சார். சொன்ன மாதிரி யதார்த்த கதைகள் அழகா போயட்டிக்கா மக்கள் கிட்ட வந்து ரீச் ஆயிட்டே இருக்கு. இதே மாதிரி நம்பர் 1லயே நீங்க எப்போதுமே இருக்கணும். இந்த மாதிரி பல வருடங்கள் அந்த சீரியல் வந்து ஓடணும். இதே மாதிரி என்டர்டெய்னிங்கா இன்ட்ரெஸ்டிங்கா அப்படின்னு கேட்டுக்கிறோம் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். மிக்க நன்றி. மக்களை வந்து சோதிக்காமல் நிச்சயமாக சந்தோஷமாகவே அந்த சீரியல் நான் கொண்டு போவோன்றதை நான் உறுதியாக சொல்கிறேன். தேங்க்யூ சார். ராஜமுன்னா நன்றிண்ணா. வெல், சோ அடுத்த கேட்டகரி பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஆக்டர் மேல் பார்க்க போறோம். எஸ், இந்த விருதை கொடுக்கறதுக்காக நம்ம கூப்பிட போற அந்த நபர். ஸோ சினிமாவில் ஒரு சப்போர்ட்டிங் கேரக்டர் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கோ அந்த சினிமா மக்கள் மனசில் நிற்கும். அந்த கேரக்டர் சுவாரஸ்யமாக எழுதப்பட்டதை தாண்டி அதை நடிக்கக்கூடியவங்க அதை இன்னும் சுவாரஸ்யமாக்குறதுல தான் இருக்குது அந்த கேரக்டரோட அந்த முக்கியத்துவம்னே சொல்லலாம். ஸோ அப்படி தொடர்ந்து இவ்வளோ வருஷமாக தான் ஏற்று நடிக்கிற எல்லா கேரக்டர்ஸுமே வந்து மக்கள் மனசில் நிற்கும்படியான ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸை கொடுத்து போன வருஷம் லப்பர் பந்தில் காத்தாடின்ற கேரக்டரில் நடித்து நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச, இந்த வருஷம் தண்டகாரியம்ல ரூபேஷ்ன்ற ஒரு எமோஷனலான கேரக்டர் பண்ண நம்ம எல்லாருக்கும் ரொம்பவே பிடிச்ச பாலசரவணன் அவர்களை அன்புடன் மேடை கலைக்கிறோம். ஸோ லாஸ்ட் டைம் விகடன் அவார்ட் வாங்குனீங்க, இன்னைக்கு அவார்ட் ப்ரெசென்ட் பண்ண வந்திருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப நன்றி விகடனுக்கு, ரொம்ப நன்றி. நம்ம சின்ன திரைன்னு சொல்லிடுறோம்,
ஆனால் வந்து உண்மையிலே ரொம்ப பெரிய திரை. ஏன்னா இது கொடுக்கக்கூடிய அங்கீகாரமாகட்டும் வெற்றிகளாகட்டும் ரொம்ப பெருசு. நம்மளை வந்து எல்லா வீட்லேயும் கொண்டு போய் சேர்க்கும். சின்ன திரை கொடுத்த அந்த முதல் வாய்ப்பு தான் இன்றைக்கி நானும் ஒரு நல்ல இடத்துல இருக்கேன். அதனால் கனா காணும் காலங்கள் மூலமாக தான் அறிமுகமானேன். இன்றைக்கி இத்தனை படங்கள் நடிக்கிறதுக்கு ஆரம்பமே சின்ன திரை கொடுத்தது தான். எனக்கு இது வந்து எப்போயுமே பெரிய திரை தான். இது இந்த மேடையை பயன்படுத்தி இங்கே நான் நன்றி சொல்லிக்கிறேன். கனா காணும் காலங்களில் வாய்ப்பு கொடுத்த ரமணன் சாருக்கு ரொம்ப நன்றி, ஜெரால் சாருக்கு ரொம்ப நன்றி, விஜய் டிவிக்கு ரொம்ப நன்றி, ரவிக்குமார் சாருக்கு நன்றி. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு எனக்கு. ஓகே, எங்களுக்கும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது உங்களை பார்த்ததில். ஸோ அடுத்தடுத்து உங்ககிட்ட இருந்து நாங்கள் என்ன மாதிரியான படங்கள் எதிர்பார்க்கலாம்? நிறைய வந்துட்டுருக்கு. கிட்டத்தட்ட இப்போ ஒரு 7 படம் ஷூட்டிங் போயிட்டுருக்கு. எல்லாமே அவங்களே இப்போ சொல்கிறாங்கல்ல, ஆன்போர்டு போடுறாங்கல்ல, அக்ரிமெண்ட்லேயே போட்டுறாங்க. நாங்கள் சொல்கிற வரைக்கும் நீங்கள் சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லி. அதனால் பாருங்கள், வருது நிறைய நல்ல படங்கள் வருது. யார் அவார்டு வாங்க போகிறாங்க அப்படின்றது எல்இடியில் பார்க்கலாம். பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஆக்டர் 2024ஆம் ஆண்டுக்கான பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஆக்டர் விருதை சிறகடிக்க ஆசை தொடரில் நடித்து வரும் ஸ்ரீதேவா அவர்களுக்கு வழங்கி பெருமிதம் கொள்கிறது ஆனந்த விகடன். மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஆஹா, அந்த ஒரு வார்த்தையிலே அவ்வளோ அர்த்தம், சந்தோஷம் எல்லாமே தெரிஞ்சது. ஆமாம், சப்போர்ட்டிங் ஆக்டருங்கிறது வந்து ரொம்ப ஒரு சிறப்பான விருது. நம்ம எப்பயுமே எல்லாத்துக்கும் ஒரு சப்போர்ட்டு தேவை இல்லையா? அது மாதிரி சீரியல் ஆகட்டும், படமாகட்டும், எதுவாக இருந்தாலும் இந்த சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ் பாருங்களேன், அந்த முக்கியமான கதை நகர்றதுக்கு அவங்க வந்து ரொம்ப பில்லராக இருப்பாங்க. ஸோ அதனால தான் அவங்க வந்து சப்போர்ட்டிங் கேரக்டர். அந்த மாதிரி சப்போர்ட்டிங் ஆக்டராக வாங்கின பிரதருக்கு ரொம்ப ரொம்ப வாழ்த்துக்கள் பிரதர். மகிழ்ச்சி. தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப சந்தோஷம்ண்ணே. ஒரு சின்ன புள்ளியில் தொடங்கி இப்போ ஒரு பெரிய நடிகராக இருக்கீங்க. உங்கள் கையால் இந்த விருது வாங்குறது எனக்கு ரொம்ப பெருமையாக சந்தோஷம். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. எனக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ, ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஒரு ஆத்மார்த்தமான வாழ்த்துனே. மகிழ்ச்சி, ரொம்ப நன்றி. விகடனுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். இந்த மாலை நேரத்தில் இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிக்கிட்டு இருக்க 2 அழகான ஆங்கர்களுக்கும் நன்றி. தேங்க்யூ. இது எங்கே தொடங்கிச்சு அப்படின்னா, திருச்சியில் ஒரு ஓரமாக ஒரு மொபைல் ஷாப்பில் நின்று ஒரு சீரியலை வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன் நான். இந்த மாதிரி எனக்கும் வரணும், நடிக்கணும், அவார்டு வாங்கணுன்றது ஒரு கனவாக இருந்தது. எத்தனையோ கலைஞர்களுடைய கனவு வந்து இந்த மாதிரி ஒரு பெரிய அரங்கத்தில் அந்த அரங்கமே வந்து நம்மளுடைய பேர் வந்து ஒலிக்காதா அப்படின்னு எத்தனையோ நடிகர்களோட கனவு இருக்குது. அந்த இடத்துல வந்து இப்போ என்னுடைய பேர் ஒலிச்சு நான் ஸ்டைலாக நடந்து வந்து மேடை ஏறி இந்த ஒரு அங்கீகாரத்தை வாங்குறதுக்கு நான் மட்டுமே காரணம் இல்லை. ஒவ்வொரு சீனையுமே வந்து ஒவ்வொருத்தரும் ரசிக்கும்படியாக பார்த்து பார்த்து செதுக்கக்கூடிய என்னுடைய இயக்குனர் தான் முக்கிய காரணம் இதை நான் வாங்குறதுக்கு. மேலும் ஏதோ ஒரு தைரியத்தில் திருச்சியிலேருந்து கிளம்பி வந்துட்டேன். சென்னையில் யாருமே எனக்கு பெருசாக சினிமாக்காரங்களையோ மீடியாக்காரங்களையோ யாருமே தெரியாது, பழக்கமோ உறவோ எதுவுமே கிடையாது. ஸோ அப்படி வந்து என்ன ஏதோ ஒரு புள்ளியில் வந்து ஆரம்பித்து ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா, பாலாஜி அப்படின்றவர் தான் எனக்கு முதல்ல ஒரு சீரியல் வாய்ப்பை வாங்கி கொடுத்தாரு. அவர் வந்து மித்துன் அப்படின்ற ஒரு ஆர்டிஸ்டோட நம்பர் கொடுத்தாரு. மித்துன் வந்து ஜெயசீலன் அப்படின்ற ஒருத்தரோட நம்பர் கொடுத்தாரு. ஜெயசீலன் வந்து தனசேகர் அப்படின்ற ஒருத்தர் நம்பர் கொடுத்தாரு. ஸோ என்னுடைய விகடன் குடும்பத்துக்கும் என்னுடைய சக நடிகர்கள் எல்லாருக்கும் தெரியும் தனசேகர் யார், ஜெயசீலன் யார், மிதுன் யார், பாலாஜி யார் அப்படின்னு. ஸோ எங்கேயோ தொடங்கின ஒரு புள்ளியில் தொடங்கின ஒரு விஷயம் இப்போ அது ஒரு கரெக்டான ஒரு ஓவியமாக அது இந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துருக்கு. ஸோ இதுக்கு நான் மட்டுமே காரணம்னு சொல்ல முடியாது. என் கூட நடிக்கிற சக கலைஞர்களாகட்டும், எப்பயுமே வந்து தலையில் வந்து டென்ஷனோட நெருப்பு வச்ச மாதிரியே வந்து சுற்றிட்டு இருக்க டெக்னீஷியன்ஸ் ஆகட்டும், ஷெட்யூல் டைரக்டர், மேனேஜர், இயக்குனர், கேமராமேன், இப்படி எல்லாருமே அவங்க வேலையை பர்ஃபெக்டாக பண்ணுறாங்க. நான் கொஞ்சம் அவங்களோட சேர்ந்து கற்றுக்கிட்டு கோஆப்ரேட் பண்ணியிருக்கேன் ஒழுங்காக. விருது வந்து அவங்க எல்லாருடைய கரங்களாலும் நான் வாங்கினதாக நினச்சிக்கிறேன். ஸ்பெஷல் தேங்க்ஸ் ஃபார் விகடன். தேங்க்யூ ஸோ மச். உங்கள் எமோஷன்ஸ் ரொம்ப ஆழமாக இருக்குது. ஸோ உங்கள் கையில் அவார்டு இருக்குது, அதே ஹாப்பினஸோட யூ கேன் கீப் க்ரோயிங். ஸோ இது வந்து எனக்கு வந்து முடிவில்லை, இது வந்து ஒரு தொடக்கம். இதை வாங்கினதுக்கப்புறம் என்னென்னா எனக்கு இன்னும் கொஞ்சம் பயம் ஜாஸ்தியாக இருக்குது. இதே மாதிரி சினிமாவுக்கும் நான் வந்து ஒரு விருது வாங்கணும் இதே மேடையில் அப்படின்னு ஆசைப்பட்றேன்.
ஸோ அதுக்கான ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஆல் தி பெஸ்ட். Thank you so much and congratulations. ஸோ அடுத்ததான் நம்ம பார்க்க போற கேட்டகரி பெஸ்ட் சீரியல். பிரசன்டர் யாரு அப்படின்னா தமிழ், தெலுங்கு, மலையாளம் அப்படின்னு சொல்லி சவுத் இந்தியன் ஸ்டாரா பல படங்கள்ல நடிச்சவங்க, நம்மள பயங்கரமா என்டர்டெயின் பண்ணவங்க, பல பெண்களுக்கு ரோல் மாடலா இருக்கக்கூடிய நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச மதிப்பிற்குரிய நிர்மலா மேம் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். வணக்கம். வணக்கம் மேம். ஸோ சினிமாலையும் அரசியல்லையும் இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கீங்க. அவங்களுக்காக ஒரு அட்வைஸ் பண்ணணும்னா என்ன சொல்லுவீங்க? பேசிக்கலி ஐம் ஏ பரதநாட்டியம் டான்சர். அப்புறம் சின்ன குழந்தையிலேருந்தே எங்கள் அப்பா வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக யோகா பண்ண வச்சார். அதனுடைய எஃபெக்ட் தான் இது. நிறைய பேர் என்னையும் சச்சுக்கா நாங்கள் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸு. எங்கள் 2 பேரையும் பார்க்குறச்ச கேட்பாங்க, நீங்கள் 2 பேரும் எப்படி ஒரே மாதிரி இளமையாக இருக்கீங்கன்ட்டு. பேசிக்கலி டான்சர்ஸ் 2 பேரும். அதே சமயத்தில் ஃபேமிலி லைஃப்பில் இருந்து குழந்தை எல்லாம் பெற்று அதெல்லாம் இருந்தாக்கா மேபி, அதுவும் இல்லாமல் ஆர்டிஸ்ட்டுங்கிறப்ப நல்ல ஃபுட்டு, ப்ராப்பர் எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணுறதுனால கரெக்ட். ஸோ அதை நம்ம கரெக்டாக பண்ணாலே நம்ம அடுத்தடுத்து என்னென்ன விஷயங்கள் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதை நோக்கி போகலான்றதை சொல்கிறீங்க. நிச்சயமா. சூப்பர் மேம். இந்த கேட்டகரியில் அவார்டு யாருக்கு அப்படின்றது எல்இடியில் பார்த்தலாம் மேம். வாய்ஸ் சிறந்த தொலைக்காட்சி தொடர் 2024ஆம் ஆண்டின் சிறந்த தொலைக்காட்சி தொடராக சிறகடிக்க ஆசை தொடரை தேர்வு செய்து விருது வழங்கி கௌரவிக்கிறது ஆனந்த விகடன். சிறந்த தொலைக்காட்சி தொடர் சிறகடிக்க ஆசை. ஒட்டுமொத்த குடும்பத்தையும் மேடைக்கு அழைக்கிறோம். அனைவருக்கும் நன்றி. மிக முக்கியமாக அம்மா எவ்வளோ நேரம் எங்களுக்காக காத்திருந்து இந்த விருதை வழங்கி அவங்களோட அன்பை எங்களுக்கு காட்டிட்டாங்க. அதுக்கு மிக்க நன்றி. அதேபோல் விஜய் டிவிக்கு மிக மிக நன்றி. இதை வெற்றி தொடராக்கிய ரசிகர்களுக்கு நன்றி. மேற்கொண்டு இதை பற்றி ராதிகா மேடம் தான் அதை பேசணும் நான் நினைக்கிறேன். இந்த தடவை நிச்சயமாக அவங்க பேசணும். ப்ளீஸ் மேம் பேசுங்க மேம். அவங்க டைரக்டர் கேட்டாலும் இங்கே பேச மாட்டாங்க. ஆனால் அவங்க ரூமில் போய் உட்காந்தா யாருமே பேச விடாத அளவுக்கு அவங்க பேசுவாங்க. அது அவங்க மேடையில் வந்து பேசாத ஒருத்தர் ராதிகா. பிஹைண்ட் எவ்ரி சக்ஸஸ்ஃபுல் மேன் தேர் இஸ் அ உமன்ங்கிற மாதிரி இங்கே பிஹைண்ட் எவ்ரி சக்ஸஸ்ஃபுல் உமன் ஐ திங்க் ஐ எம் ஹியர். அந்த மாதிரி இந்த 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 கதையை கேட்கும்போதும் அல்லது இந்த டிஸ்கஷன் நடக்கும்போதும் நான் வந்து பக்கத்து ரூமில் தான் உட்காந்துட்டுருப்பேன். இங்கே சீரியஸாக வந்து பத்திரிகையில் நடக்கிற பிரச்சனைகளை பற்றி, நாட்டு பிரச்சனைகளை பற்றி இங்கே பேசி விவாதம் பண்ணிகிட்ருப்போம். பக்கத்து ரூமில் வந்து இப்போ கலகலகலகல ஒரே சிரிப்பு. அங்கே ஸ்க்ரீன் ப்ளே பண்ணுறாங்களா இல்லை வந்து அங்கே ஜஸ்ட்டு ஜாலி பண்ணிக்கிட்டு இருக்காங்களாங்கிற அளவுக்கு டவுட் ஆகிடும். அப்புறம் பார்த்தா எண்ட் ஆஃப் த டே வந்து சொல்லுவாங்க, இல்லை நல்லா வந்திருக்கு, இந்த சீக்வன்ஸ் நல்லா வந்திருக்கு, இந்த ஷெட்யூல் நல்லா வந்திருக்கு அப்படிம்பாங்க. அதனால் அது நான் போய் அந்த ஸ்க்ரீன் ப்ளே கேட்காத போது கூட ஸ்க்ரீன் ப்ளேயில் என்ன நடந்துட்டுருக்குங்கிறதே எனக்கு பக்கத்து ரூமில் உட்காந்து கேட்டுருக்கு. பட் மோர் இம்பார்ட்டன்ட்லி சிறகடிக்க ஆசைங்கிறது உண்மையிலேயே பார்த்திங்கன்னா ஒரு மக்கள் கதை, ஒரு மக்களின் ஒவ்வொரு குடும்பத்திலையும் நடக்கக்கூடிய கதை. அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கதாபாத்திரத்துலேயும் இருக்கக்கூடிய அந்த தன்மை அப்படிங்கிறது வந்து 7 மொழிகளில் வந்து இப்போ வந்து ரீமேக் ஆயின்ட்டுருக்கு அப்படின்னா, அண்ட் அந்த ஒவ்வொரு மொழிகள்லேயுமே ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ஆயின்ட்டுருக்கு அப்படிங்கிறதுல வந்து ஒரு ஆல் இண்டியா ப்ராடக்டாக சிறகடிக்க ஆசை வந்து திகழ்ந்துட்டுருக்குங்கிறதுல ரொம்ப சந்தோஷம். டீமுக்கு ஒரு பெரிய நன்றி. எல்லாருமே இதில் வந்து நம்ம டேலண்ட்ஸாக இருக்கட்டும், டெக்னீஷியன்ஸாக இருக்கட்டும், எல்லாருடைய ஒரு ஒத்துழைப்பினால தான் இது நடக்கிறது. தேங்க்யூ ஒன்ஸ் அகேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். நிர்மலா மேம், ஒரு சில வார்த்தைகள் சிறகடிக்க ஆசை டீம் பற்றி. ஒரு ஆச்சரியம் என்னென்னா, இந்த ஆனந்த விகடன் சீரியலில், தெய்வமகள் சீரியலில் 5 வருஷம் நானும் டைரக்டர் குமரன் சாரும் ஒன்றா பயணித்தோம். அவருக்கே இன்னைக்கு வந்து இந்த
அவார்டு கொடுக்க வேண்டிய ஒரு தருணம் வந்திருக்கிறத நினைக்கிறப்போ எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. ஏன்னா டைரக்டர் சார் நிறைய பேசவே மாட்டார், அவர் வந்து காரியவாதி, ஆக்ஷனில் தான் காட்டுவார். ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் மேம். இவ்வளோ தூரம் எங்களுக்காக ஸ்டே பேக் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். டீம் ஸ்டே பேக். டேரக்டர் முகம் வந்து எப்பவுமே சிரிச்ச முகமா இருக்கு. அவர் முகத்தில் இருக்க சிரிப்பு டீம்ல இருக்கிற எல்லாருக்கும் வந்துருச்சுன்னா ஒரு குரூப் போட்டோ எடுத்துருவோம் சார். சார் அழகா ஒரு குரூப் போட்டோ மொமெண்ட் ஆஃப் சிறகடிக்க ஆசை. ஸோ இது ஒரு சூப்பரான ஒரு குடும்பம். பேன் இண்டியா படம் கேள்விப்பட்டிருப்போம். இது ஒரு பேன் இண்டியா சீரியல், பேன் இண்டியா கண்டென்ட்டு. ஸோ அதை சூப்பராக டெலிவரி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம் சிறகடிக்க ஆசை குழுவுக்கு. ஓகே, அடுத்த கேட்டகரி பார்த்துடலாம். பெஸ்ட் சினிமாட்டோகிராஃபர். ஸோ இந்த கேட்டகரியில் யார் அவார்டு வாங்க போறாங்க அப்படின்றத எல்இடியில் பார்த்துடலாம் மேம். சிறந்த ஒளிப்பதிவாளர் 2024ஆம் ஆண்டின் சிறந்த ஒளிப்பதிவாளர் விருதை சிறகடிக்க ஆசை தொடரின் ஒளிப்பதிவாளர் மார்ட்ஸ் அவர்களுக்கு வழங்கி பெருமிதம் கொள்கிறது ஆனந்த விகடன். சார் சில வார்த்தைகள். சந்தோஷமாக இருக்குது. அனைவருக்கும் வணக்கம். ஆனந்த விகடன் பத்திரிகை வந்து சின்ன வயசில் எனக்கு வந்து தீக்கதிர், ஆனந்த விகடன், யுனெஸ்கோ கூரியர்னு ஒரு 3 பத்திரிகைகள் வந்து எனக்கு சின்ன வயசில் கிடைக்கும். 3மே விதவிதமான எழுத்துக்கள் உள்ள பத்திரிகை. அதில் சின்ன வயசில் வந்து எனக்கு ஒரு கட்டுரை படித்தேன். பிரார்த்தனை, அடுத்தவங்களுக்காக பிரார்த்தனை பண்ணுறது, அது ரொம்பவே அப்போது மனசுக்குள்ள ரொம்ப ஒரு பெரிய மாறுதலை உண்டு பண்ணுச்சு. நாம் நமக்காக பிரார்த்தனை பண்ணுறதும் மற்றவங்களுக்காக பிரார்த்தனை பண்ணுறதும் நிறைய வந்து மனசுக்கு சந்தோஷமான விஷயத்தை கொடுக்கும் அப்படின்னு இப்போ வரைக்கும் அதை நான் வந்து ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கிறேன். யாருக்காக உடம்பு சரியில்லாமல் போச்சாலும், என்னுடைய நண்பர்களுக்கோ வீட்லேயோ யாருக்கு உடம்பு சரியில்லாமல் போனோம், நமக்குள்ளே நாம் வேண்டிக்கிறது. நமக்கு எதிர ஒரு ஆம்புலன்ஸோ ஏதோ கடந்து போகும்போது அவங்களுக்காக முகம் தெரியாத ஆட்கள் அவங்களாம், அவங்களுக்காக வேண்டிக்கிறது. நம்ம எதிர சவ ஊர்வலம் வரும், அவங்களுக்காக நம்ம வேண்டிக்கிறது, அந்த ஆத்மா நல்லா இருக்கட்டும் அப்படின்னு. இதெல்லாம் வந்து இந்த ஆனந்த விகடன் எழுத்துக்கள்லேருந்து என்னுடைய மனசை பாதித்து அதில் நான் வந்து மாறிக்கிட்டேன். மேடம் கையால் அந்த விருது வாங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமாக 18 வருஷமாக நான் விகடனோட ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இது எனக்கு கிடைச்ச பாக்கியம் தான் சொல்லணும். ரொம்ப நன்றி சார். ரொம்ப எமோஷனலான மொமெண்ட்ன்றது புரிஞ்சுக்க முடியுது சார். சார் உங்கள்கிட்ட ஒரு சில கேள்விகள் மட்டும் இருக்கு. எப்படி கணேஷ் சாரை வந்து இவர் நல்லா நடிப்பாரு அப்படின்னு சொல்லி குமரன் சார் ஃபைன் பண்ணாரோ, அந்த மாதிரி குமரன் சார் என்னைக்காவது நடிக்க சொல்லி நீங்க கேட்டிருக்கீங்களா? இல்லை. என்ன சார் கேட்டது இல்லையா? என்ன சொல்கிறது தெரியல மேம். மேம் நீங்க முதல்ல நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா 2002லேருந்து எங்கள் ட்ராவலில் மார்ட்ஸும் இருக்கார். ஸோ கிட்டத்தட்ட 23 வருஷம் எங்களோட தான் இருக்கார். கண்டினியூஸாகவே இருக்கார் அவர். ஸ்டார்டட் வித் கணேஷோடது அவர்கள், அப்புறம் கண்டினியூட் வித் ஆல் திருமதி செல்வம், எல்லாத்துலேயும் குமரன் நடிக்க அவர் கேட்கணும்னு நினைக்கல. ஏன்னா குமரன் நடித்து காமிக்கிறத நானே பார்த்துருக்கேன். அதனால் அதை வந்து ஒருத்தர் கேட்டு செய்யணுன்னே அவசியம் இல்லை. எனக்கு தெரிஞ்சு ஒரு கேரக்டர் சிறகடிக்க ஆசையிலையும் அவர் தான் அதை ஃபார்ம் பண்ணியிருப்பார், இப்படி தான் பண்ணணுங்கிறத பண்ணியிருப்பார். அண்ட் அவரோட ஸ்பீடுக்கு மார்ட்ஸோட கேமரா, இந்த ரெண்டும் இருக்கிற காம்பினேஷன் ஹஸ் பீன் அ சக்ஸஸ்ஃபுல் காம்பினேஷன். எங்களுக்கு எப்போவுமே இட்ஸ் பீன், அதுக்கு ஒன்றும் சோட போனதே இல்லை. அதுதான் ஆக்சுவலி இப்போ நீங்கள் யோசிக்கலாம் மேம், குமரன் சாரையும் நம்ம ஏன் ஸ்க்ரீனில் கொண்டு வரக்கூடாது அப்படின்னு. கொண்டே வரணும் கண்டிப்பாக மேம். பார்க்குறோம் சார். சார் அந்த சிரிச்ச முகத்தை நாங்க பார்க்கறோம். அவரை ஒரு புது கேரக்டர் கொடுத்து பண்ண சொல்லுங்க, அவர் பண்ணி காமிப்பார். சூப்பர் மேம், we are waiting மேம். Thanks for everything மேம். இப்போ அடுத்ததா ஒரு கேட்டகரி வந்து பார்க்க போறோம். அதாவது எப்படின்னா கிட்டத்தட்ட அந்த சீரியல் முடிஞ்சே ஒரு 2 வருஷமோ 4 வருஷமோ இருக்கும். ஆனாலும் அந்த டைலாக சொல்லி, இந்த டைலாக் நீங்க இந்த இடத்துல பேசும்போது எங்க அம்மா கொந்தளிச்சிட்டாங்கன்னு சொல்ற அளவுக்கு சீரியல் டைலாக்ஸ் எல்லாமே ரொம்ப ஃபேமஸ். எஸ். ஆமா. சோ என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்?
அடுத்ததா பெஸ்ட் டயலாக்கான விருது கொடுக்க போறோம் அப்படின்றது அர்த்தம். ஸோ இந்த விருதை கொடுக்க போறது யார் அப்படின்னா, ஸோ பல படங்களில் வந்து நம்ம டெய்லியும் பார்க்குற நம்ம சொந்தக்காரங்களை வந்து ஸ்க்ரீனில் ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு ஆர்டிஸ்ட் தான் நம்ம கூப்பிட போகிறோம். ஸோ அவர் ஒரு அன்பான மாமாவாகவும் இருப்பார், சிட்டான சித்தப்பாவாகவும் இருப்பார். ஸோ நமக்கு ஏதாவது வேணும்னா உதவி பண்ணுற ஒரு பக்கத்து வீட்டுக்காரராக இருப்பார். அதே மாதிரி ஒரு நேர்மை மிக்க போலீஸ் அதிகாரியாக இருப்பார். அது எத்தனை படத்தில் அவர் போலீஸ் வேஷம் போட்டாலும் அத்தனை படத்துலையும் நமக்கு வெரைட்டி காமிச்சிட்டே இருக்கிறது அவருடைய வெர்சாலிட்டிக்கான ஒரு உதாரணம். அதே போல நீங்க போலீஸா எதிர்பக்கம் நிக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லி ஸோ வில்லன்ல ஸோ நெகட்டிவ் சைட்ல இருந்து நம்மளை மிரட்டுறதா இருந்தாலும் சரி, புறா 400 அப்படின்னு சொல்லி அந்த வில்லத்தனத்திலேயே ஒரு ஃபன் பண்ணதா இருந்தாலும் சரி, நமக்கு ரொம்பவே பிடிச்ச டெலிவிஷன்லயும் சினிமாலையும் தன்னோட கான்ட்ரிபியூஷனை வந்து தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்கக்கூடிய இப்போ இயக்குனரா முக்கியமான படைப்புகள் கொடுத்துட்டு இருக்கக்கூடிய திரு போஸ் வெங்கட் அவர்களை அன்புடன் மேடை கலைக்கிறோம். அண்ணா எப்படி இருக்கீங்க? ரொம்ப 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 நல்லா இருக்கேன். சூப்பர். இந்த மேடையில் உங்களை பார்க்கறது ரொம்ப சந்தோஷம். அதாவது பெஸ்ட் டயலாக்கான விருது கொடுக்கறதுக்காக வந்திருக்கீங்க. ஸோ நீங்க நடிச்ச படங்களோ இல்லை சீரியலோ உங்களுக்கு ஞாபகம் இருக்கிற மறக்க முடியாத டயலாக் ஏதாவது ஒன்று சொல்ல முடியுமா? அது என்றைக்குமே மறக்க முடியாதது வந்துட்டு ரஜினி சார்கிட்ட பேசின அந்த டைலாக் தான். அதோட நல்ல நல்ல டைலாக்ஸ்லாம் பேசியிருப்போம், பட் அதுதான் இன்றைக்கும் வெளியில் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அது வைரலாக இருக்குது. டே இவங்களாம் யாருன்னு தெரியுமா? மெட்ராஸ்லேயே டாப் 10 ரவுடிஸ். அது பயங்கர ஃபேமஸ். பட் இப்போ வெளியில் போனால் கூட நம்மளை பார்த்துட்டு அதான் சொல்லுவாங்க, அதை பூரா டாப் 10 ரவுடிஸ். ஆமாம். இயக்குனரா கன்னிமாடம் சார், இப்போ மூணாவதா நாங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? என்ன மாதிரியான கதைகள் ரெடி ஆகிட்டு இருக்கு? மூணாவதா இப்போ ரெடி, ஷூட் போக வேண்டியது தான். ஹீரோ கொஞ்சம் டேட் தள்ளி கொடுத்துருக்காரு. ஸோ 26 தான். என்ன மாதிரி ஜானரில் இருக்கும்? ஏன்னா சார் ஒரு பீரியட் படம் அப்படின்னு சொல்லலாம், கன்னிமாடம் ஒரு சொசைட்டிக்கு தேவையான ஒரு படம். ஸோ இந்த மூணாவது படம் என்ன மாதிரி ஜானரில் இருக்கும்? இதுவும் சொசைட்டிக்கு ரொம்ப தேவையான படம் தான். ஒவ்வொரு முறையும் ஒரு அரசியல் பேசுவோம். முதல் படம் வந்து கேஸ்ட் பேசியிருந்தோம், ரெண்டாவது படம் எஜுகேஷன் பேசியிருந்தோம். எஜுகேஷன் அவ்வளோ சாதாரணமாக கிடைக்கல, அதில் இருந்த இடைஞ்சல்கள் என்னன்னு பேசியிருந்தோம். இந்த முறை வாட்டர் பேசுகிறோம். மூணாவது படம் வாட்டர் எப்படி பேசுகிறோன்னா, அதுவுமே ஒரு மாதிரி சமமாக கிடச்சிருந்தா இவ்வளோ பெரிய பிரிவினை இருக்காது. இப்போ இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பகுதி நிறைய வாட்டர் சோர்ஸ் இருக்கிற பகுதி ரொம்ப பச்சை பசேல்னு இருக்கும், வசதியாக இருப்பாங்க. நீங்கள் ஒன்றுமே இல்லை, ஒரு கிராமத்தில் ஒரு முருங்கை மரம், ஒரு வாழை மரம், அந்த மாதிரி அந்த அன்றாட சமையலுக்கு தேவையானது மரங்கள் இருந்ததுனாவே அவங்களுடைய வாழ்வியல் வந்து பசி பட்டினின்னு போகாது. இது கிராமங்களில் வந்து அது வாழ்வியல். அது இப்போ அந்த வாழ்வியலே முடக்கப்பட்டிருக்கு. அது காரணம் வாட்டர் தானே. ஸோ அதை வச்சுட்டு வாட்டர் இல்லைன்னா என்ன ஆகும், வாட்டர் இருந்தால் என்ன ஆகுங்கிறத வச்சுட்டு அது சும்மா அது 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 மெயின் லைனு. ஒரு ஸ்போர்ட்ஸ் ஃபிலிம் பண்ணுறோம், அதுக்கு எப்படி சம்மந்தப்படுத்துறது, அதை சம்மந்தப்படுத்தி ஒரு ஸ்போர்ட்ஸ் ஃபிலிம் பண்ணுறோம். வாட்டர் பற்றியும் ஸ்போர்ட்ஸே நீங்கள் மெர்ஜ் பண்ணுறீங்க. ஆமாம் ஆமாம், அது ரெண்டே மிக்ஸ் பண்ணி. சூப்பர் சூப்பர் சார். அந்த படத்தை பார்க்கறதுக்கு அவ்வளோ இருக்கும். குறிப்பாக அதில் யாரெல்லாம் நீங்கள் நடிக்க வைக்க போகிறீங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் அவ்வளோ இருக்கும். ஸோ சாரோட சேர்ந்து கோ பிரசன்டர்ஸையும் வெல்கம் பண்ண போகிறோம் இந்த அவார்டை ப்ரெசென்ட் பண்ணுறதுக்காக. லெட் மீ வெல்கம் ஆர் கோ பிரசன்டர்ஸ் கார்டியாக் கிரவுண்டட் ஆயில் மிஸ்டர் சுல்தான் அனீஸ் அஹமத், மீடியா மேனேஜர் ஆஃப் காலேஸ்வரி ரிஃபைனரி பிரைவேட் லிமிடெட். ப்ளீஸ் மேடைக்கு வாங்க சார், ஒரு கைத்தறல் கொடுத்துடலாம் அவருக்காக. பெஸ்ட் டயலாக்கான விருது யாருக்கு போக போகுதுன்னு எல்இடியில் பார்க்கலாம். சிறந்த வசனகர்த்தா, சிறகடிக்க ஆசை தொடருக்கு வசனம் எழுதும் ஆல்பின் பிரசாந்த் ராஜ் அவர்களை 2024ஆம் ஆண்டின் சிறந்த வசனகர்த்தாவாக தேர்வு செய்து மகிழ்கிறது ஆனந்த விகடன். கார்டியாக் கிரவுண்டட் ஆயில் சார்பாக உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் ஹேம்பரும் இருக்கு சார். நான் எதிர்பார்க்கல சாருக்கு நான் கொடுக்க போகிறேன்னுட்டு. கொஞ்சம் எமோஷ்னலான ஒரு விஷயந்தான். எங்கள் அம்மா இப்போ உயிரோட இல்லை. அவங்க கடைசியாக ரொம்ப ரசித்து பார்த்தது சிறகடிக்க ஆசை. இன்னும் அதில் ஒரு பெரிய ஹைலைட் ஒன்று இருக்குது. அவங்க சென்னைக்கு வந்திருந்தாங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு. ட்ரீட்மெண்ட் அன்னைக்கு முடிச்சுட்டு அதோடு அவங்க இறந்துட்டாங்க. அந்த ட்ரீட்மெண்ட் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து கடைசியாக பார்த்தது சிறகடிக்க ஆசை. பார்த்துட்டு அன்னைக்கு இரவு நான் கூட்டிகிட்டு போனேன். அதுக்கப்புறம் ஒரு மாதத்தில் இறந்துட்டாங்க. பயங்கர ஃபேன் அவங்க. இப்போ இதோட ஹீரோ அந்த பையனை பயங்கரமாக பிடிக்கும் அவங்களுக்கு. பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன்னு சொன்னாங்க. பட் அந்த சமயத்தில் அவங்க சிக்காக இருந்ததுனால நான் அடுத்த ஸ்டெப்ஸ் எடுக்க முடியல. நான் அதுக்கே அதே சீரியலுக்கு அதே வசனகர்த்தா கொடுக்குறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப கனெக்ட் ஆகுது எனக்கு இந்த விஷயம். ஐம் ஸோ ஹாப்பி.
எங்கள் அம்மா பார்த்ததுனால நானும் ஒரு 10 எபிசோட கண்டினியூவாக பார்க்க வேண்டிய சூழல் எனக்கு கிடைச்சது. ரொம்ப குவாலிட்டியாக இருந்தது. தேங்க்யூ, ஆல் தி வெரி பெஸ்ட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாரி ஃபார் யுவர் மதர் அண்ணா. அதாவது இது ரொம்ப பெரிய விஷயம் ஆக்சுவலாக. ஒரு அம்மாவாக இருக்கட்டும் இல்லை வீட்டில் இருக்க யாரோ அவங்க கடைசி நாட்கள் வரைக்கும் அந்த சீரியலை பார்த்து என்டர்டெயின் ஆகி சந்தோஷமாக இருந்திருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். ஸோ அப்படி ஒரு சீரியலுக்கு டைலாக்ஸ் எழுதுறது அப்படிங்கிறதும் ரொம்ப கடினமான விஷயம் சார். ஏன்னா எவ்ரி டே வருஷக்கணக்காக நம்ம அதுக்கான வேலைகள் வந்து பார்க்கணும் இல்லையா? அதை பற்றின ஒரு சில வார்த்தைகள். நன்றி. ஃபஸ்ட் நான் சார்கிட்ட ஆக்சுவலி இவரும் ஒரு சின்ன கனெக்டும் இருக்குது. காலேஜ் படிக்கும்போது நான் ஃபஸ்ட்டு ஒரு ஆக்டர் கூட ஃபோட்டோ எடுத்தேன்னா சார் கூட தான். ஓகே. ஆக்சுவலி ஒரு நான் ஃபிக்ஷன் ப்ரோக்ராமுக்கு ஏதோ ஆடியன்ஸாக வந்தப்போ உங்கள் கூட தான் ஃபஸ்ட்டு ஃபோட்டோ எடுத்தேன். ஸோ இந்த அவார்ட் ஃபஸ்ட்டாக வாங்குறது தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட், ஆல் தி பெஸ்ட். இது என்னோட முதல் விருது. வாவ். எனக்கு முதல் வாய்ப்பு முதல் விருது ரெண்டுமே விகடன் கிட்ட இருந்து தான் வந்திருக்கு. எம்டி சார் தேங்க்யூ சார். ராதிகா மேம், நான் இன்னைக்கு ரைட்டராக இருக்கேன்னா அதுக்கு ராதிகா மேம் தான் முக்கிய காரணம். ஏன்னா ஃபஸ்ட்டு சாம்பிள் டைலாக் நான் 2014-15 டைமில் எழுதி கொடுத்தப்போ அப்போ எனக்கு பெருசாக எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. அதுக்கு முன்னாடி எதுவுமே ஒர்க் பண்ணது கிடையாது. ஒரே ஒரு சீனு அதை பார்த்துட்டு படிச்சுட்டு ஓகேன்னு செலக்ட் பண்ணிட்டாங்க. அந்த இஎம்ஐன்னு ஒரு சீரியல் அப்போ அதிலேருந்து கிட்டத்தட்ட 10 வருஷமாக நான் விகடனில் ஒரு பார்ட்டாக இருக்கேன். கிட்டத்தட்ட அங்கே ஒரு எம்ப்ளாயி மாதிரி தான் நானும். ஸோ ரொம்ப தேங்க்யூ மேம். தேங்க்யூ ராதா மேம். குமரன் சார், அவரோட கைடன்ஸால் தான் ஆக்சுவலி இந்த சீரியல் நான் என்னால் எவ்வளோ இதாக எழுத முடியுது. ஏன்னா சார் இந்த சீரியல் ஆரம்பிக்கும் போது நான் பாதியில் தான் எழுதினேன். ஒரு 30 எபிசோடில் இருந்து ஆரம்பித்தேன். சார் சொன்னாங்க கேரக்டர்ஸ் இது தான், இதை மட்டும் பிடிச்சிக்கோ கரெக்டாக வந்துடும்ன்ட்டு. ஸோ அதே மாதிரி அவருடைய மேக்கிங் வந்து நம்மளை இன்னும் எழுத வைக்கும். ஏன்னா நம்ம எழுதி இருப்போம், அதை ஸ்க்ரீனில் பார்க்குறப்போ அது இன்னும் ஒரு பல மடங்கு மாற்றிருப்பார். நம்ம இது எழுதுனதே வேறு மாதிரி இருந்திருக்கும். ஸோ தேங்க்யூ சார். குரு சார், அவருடைய இன்புட் ஆக்சுவலி இது டைலாக்ஸ் இந்த அவார்டு அவருக்கும் சேர வேண்டியது. ஏன்னா இது அவ்வளோ இன்புட் கொடுத்துருவார். நம்ம அதுக்குள்ளே நிறைய இம்ப்ரவைஸ் பண்ணுற விஷயங்கள் தான் இருக்கும். ஸோ தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ விகடன். தேங்க்யூ ஸோ மச் சார். அதாவது இது உங்களுடைய ஃபர்ஸ்ட் அவார்ட் அப்படின்னு சொன்னீங்க. இதே மாதிரி இன்னும் ஏகப்பட்ட விருதுகளை வந்து நீங்கள் அள்ளி குவிக்க வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீயிங் ஹியர். Title sponsor Satya Agencies, powered by True Value Homes, co-powered by Presta Women's Wear, associate sponsor Saubhagya, special partners Lalita Jewelry Mart, Cardia Groundnut Oil, LIC, roofing partners Zarame Sun Fiber Sheet Agencies Trichy, savings partner Rupi Apex Group of Companies, tech partners Snapdragon, automobile partners Winfast, health partner SRM Prime Ramapuram, OOH partners Next Advertising Solutions, metro partner Mudra OOH, DOOH partner Skyrams Outdoor Advertising, hospitality partner Feathers Radha Hotel Chennai.